கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி வாசிப்பதனால என்ன நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் இருக்கு. ஆப்பிளை நம்ம சாப்பிட்றோம், பனானா சாப்பிட்றோம், இல்லை முட்டை சாப்பிட்றோம், நிறைய இறைச்சிகளை சாப்பிட்றோம். இந்த இறைச்சிகளில் பார்த்தீங்க, முட்டையில் பார்த்தீங்க, ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ் அதுக்குள்ளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆப்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைட்டமின் சி மற்றும் நிறைய விட்டமின்ஸ் அதில் இருக்கிறது. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸை நம்ம பார்க்கறதே கிடையாது. அதே மாதிரி தான் தேவனோட வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு புரியுது, சிலது புரிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்குள்ளாக இருக்கிற தேவனோட வல்லமைன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த வல்லமை நம்ம எப்போ புரிந்து கொள்வோமானால், இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம் சரீரத்துக்குள்ளாய் கிரியை செய்யும், நம் இருதயத்தை பலப்படுத்தும். கர்த்தருடைய கரத்தை நம்பி இருப்பதற்கு விசுவாசத்தை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை தான். உங்களோட வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. நிச்சயமாய் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு பெரிய உதவியாய் தேவனோட வார்த்தை இருக்கும். டெய்லி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இப்ப பார்க்க நம்பர்ல மெசேஜ் அனுப்புங்க. தினமும் உங்களை வந்து சேரும். God bless you.